ஒரு ஸ்மால் தாட். யாராச்சும் ஒரு மரத்தை பார்த்து ஜஸ்ட் காமா நின்று எதனா அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், எங்கேயும் போகாது, யாரையும் கம்பீட் பண்ணாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளரும். நமக்கு தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் பிஹைண்டா போயிட்டோமோன்னு ஃபீல் வரும். ஆனா மரம் என்ன பண்ணும் தெரியுமா? அது யாரு கூடயும் கம்பேர் பண்ணாது, தன்னோட ஸ்பீட்ல தான் வளரும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்டாப் பண்ணக்கூடாது. மழை வரும், வெயில் வரும், காத்து வரும், ஆனா மரம் என்ன பண்ணுது? அது நிற்கும், அட்ஜஸ்ட் பண்ணும், மறுபடியும் க்ரோ ஆகும். நம்ம கூட அப்படிதான் இருக்கணும்ல. பேட் டேஸ்லாம் வரும், ஆனா அதனால ஸ்டாப் பண்ண வேண்டியது இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், ஆனா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டே இருக்கணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மரம் ஷேட் கொடுக்கும், ஃப்ரெஷ் ஏர் கொடுக்கும், ரிட்டர்ன் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம. அதே மாதிரி நம்ம கூட ரிட்டர்ன் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ லைஃப்ல ரஷ் பண்ண வேணாம், கம்பேரிசன் வேணாம். மரம் மாதிரி இருந்தா போதும். கொஞ்சம் காமா க்ரோ ஆகலாம், ஸ்ட்ராங்கா நிக்கலாம், கொஞ்சம் நல்லதையும் எக்ஸ்ட்ராவா ஷேர் பண்ணலாம். ஒன் டே நம்ம திரும்பி பார்த்தா ஸ்லோவா தான், ஆனா நல்லா வளர்ந்துட்டோன்னு ஃபீல் வரும். டாடா, பை பாய்.